ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் இரவு 10 மணி நிலவரப்படி 85.13% வாக்கு பதிவாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் தோராயமாக 4,88,00,000 பேர் வாக்களித்துள்ளனர். சென்னை துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு தாவேக வேட்பாளர் சினோரா அசோக் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது இருதரப்பு ஆதரவாளர்களும் கைகலப்பில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. சென்னையில் வசிக்கும் வெளியூர் மக்கள் சொந்த ஊர்களுக்கு ஓட்டு போடுவதற்காக படையெடுத்து சென்றனர். தங்களது டூ வீலர்களை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங் செய்துவிட்டு புறப்பட்டு சென்றனர். பஸ் ஸ்டாண்ட் பார்க்கிங் டூ வீலர் ஷோரூம் போல் காட்சியளிக்கிறது. தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், ஆனால் தீர்ப்பளிக்க வேண்டியவர்கள் மக்கள்தான். மக்கள் எங்களுக்கு தான் வெற்றியை தருவார்கள் என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டை புனித பிரான்சிஸ் பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை ஓட்டு போட்டார். அப்போது அடையாள அட்டை இல்லாமல் சிலர் வாக்களிப்பதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். திமுக முகவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து பாஜக திமுகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இருதரப்பையும் போலீசார் சமாதானம் செய்து கலைத்தனர். புதுக்கோட்டை வேங்கைவியல் கிராம மக்கள் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். அங்கு மொத்தமுள்ள 67 வாக்காளர்களில் இதுவரை 5 பேர் மட்டுமே ஓட்டு போட்டுள்ளனர். தண்ணீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் தங்கள் கிராமத்திற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். விஜய் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குகளை பிரிப்பார். இம்முறை என்டிஏ கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும். ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றார். வருமான வரித்துறை சோதனை தொடர்பாக இன்று பத்திரிகையாளர்கள் மத்தியில் வீடியோ போட்டோ ஆதாரங்களை வெளியிடுவேன் என்கிறார் செல்வ பெருந்தகை. தமிழகத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் 93.43% ஓட்டுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலில் மொத்த பெண் வாக்காளர்களில் 85.76% பேரும், ஆண் வாக்காளர்களில் 83.57% பேரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற இரட்டை கொலையை கண்டித்து நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலை புறக்கணிப்பதாக கிராமத்தினர் அறிவித்திருந்தனர். இந்த கிராமத்தில் இருந்து 5 ஓட்டுகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. மதுரையில் ஓட்டு போட வந்த அமைச்சர் தியாகராஜன் கையில் மல்லிகை பூ கட்டியிருந்ததால் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். மீனாட்சி அம்மனை தரிசித்துவிட்டு பூவுடன் அப்படியே ஓட்டு போட வந்ததாக அவர் கூறினார். திமுகவினர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் மாற்றத்தை தான் விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் பணத்திற்காக விலை போகாது என கரூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதன் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எடப்பாடியார் தலைமையில் இம்முறை நிச்சயம் ஆட்சி அமையும் என்றார். தமிழகத்தில் குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 75.61% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் தொகுதியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ரீல்ஸாக வெளியிட்ட தவேக நிர்வாகி சக்திவேலை போலீசார் கைது செய்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த முறை ஊழலில் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டுவர மக்கள் விரும்புவதாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்தார். பெரியகுளம் வாக்குச்சாவடியில் ஓ பன்னீர்செல்வம் ஓட்டளித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டாலின் 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வர் ஆவார் என்றார். இந்த சட்டசபை தேர்தலில்தான் முதல் முறையாக சோசியல் மீடியாவின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதாக பார்க்கிறேன் என்கிறார் சிவகார்த்திகேயன். தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் என்றார். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பலர் நீண்ட தூரம் பயணித்து வந்து வாக்களித்துவிட்டு இன்றிரவே மீண்டும் கிளம்பி அவரவர் பணியாற்றும் ஊர்களுக்கு செல்கின்றனர். ஒரு வாக்குதானே என எண்ணாமல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் இது என்ற நினைப்பே இந்த உந்துதலுக்கு காரணமாக இருக்க முடியும். அத்தகைய பொறுப்புள்ள குடிமக்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகள் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதியில் இதுவரை 86.11% ஓட்டுப்பதிவு நடைபெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சுதந்திரத்திற்கு பின் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்ச ஓட்டுப்பதிவு நடைபெற்றுள்ளது. ஜனநாயக கடமையை செய்த வாக்காளர்களுக்கு வாழ்த்துகள் என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார்.
ஒட்டன்சத்திரம் தொகுதி இடையக்கோட்டை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராமநாதபுரம் டிஎஸ்பி ராமச்சந்திரன் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். தவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் இரவு 7 மணி நிலவரப்படி 89.12% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் 81.51% வாக்குகள் பதிவானது. மேற்குவங்க சட்டசபை தேர்தலில் இரவு 8 மணி நிலவரப்படி 92.10% வாக்குகள் பதிவாகியுள்ளது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை நடந்து முடிந்தது. 234 தொகுதிகளிலும் உள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் காலையிலேயே ஆர்வத்துடன் ஓட்டளிக்க மக்கள் குவிந்தனர். வாக்குப்பதிவில் புதிய வரலாறு தமிழகம் படைத்துள்ளது. சட்டசபை தேர்தலில் இதுவரை இல்லாத சாதனையாக வாக்குப்பதிவில் புதிய வரலாறு படைத்துள்ளது தமிழகம். 2021 தேர்தலில் மொத்தம் 4.63 கோடி பேர் வாக்களித்த நிலையில் இம்முறை 5 மணிக்கு 4.71 கோடி பேர் வாக்களித்துள்ளனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சீல் வைக்கும் பணி நடைபெற்றது. வேட்பாளர்களின் பூத் ஏஜென்ட்டுகளின் முன்னிலையில் மின்னணு வாக்கு இயந்திரங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமாக 152 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் கட்சி ஆதரவாளர்களிடையே மோதல் நடைபெற்றதை தவிர வேறு எந்த அசம்பாவிதங்களும் நடைபெறவில்லை. தவேக தலைவர் விஜய் போட்டியிடும் சென்னை பெரம்பூர் தொகுதியில் மதியம் 3 மணி நிலவரப்படி 71.84% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. கடந்த 2021 தேர்தல் மொத்த வாக்கு சதவீதம் 63.44% என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ராமநாதபுரம், காஞ்சிபுரம், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் மணக்கோலத்தில் வந்து மணமக்கள் தங்களது ஓட்டை பதிவு செய்தனர். என்னைப் போலவே தமிழக வாக்காளர்கள் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும். தமிழகம் வெல்லும் என ஓட்டு போட்ட பின் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இருள் சூழ்ந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முனைப்புடன் உள்ளனர். அந்த மாற்றத்திற்கான ஒரு சமிக்ஞையாகவே மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கின்றனர் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். நான் என்னுடைய போலீஸ் பணியில் இருந்து வெளியே வந்ததற்காக, காக்கி எப்போதும் என்னுடன் இருப்பதற்காக பெரும்பாலும் இதுபோன்ற உடையை அணிவேன் என அண்ணாமலை தெரிவித்தார். புதிதாக என்னை இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து விடாதீர்கள். நான் எப்போதும் ஒரு பக்கம்தான், அதுவும் சரியான பக்கத்தில் இருக்கிறேன் என்றார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்ட நடிகர் ரஜினிகாந்த், ஓட்டுரிமை இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போட வேண்டும் என்றார். 99 வயதில் வாக்குச்சாவடி சென்று முன்னாள் அமைச்சர் HV ஹண்டே வாக்களித்ததை குறிப்பிட்டு பிரதமர் மோடி, இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவார்கள் என நம்புகிறேன் என்றார். அனைவரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்த தேர்தலையும் தேர்தல் முடிவையும் நான் ஆர்வமுடன் எதிர்பார்க்கிறேன் என நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். இந்த தேர்தலில் சோசியல் மீடியாவின் ஆதிக்கம் அதிக அளவில் இருந்தது என்றார். முதல் தலைமுறையினர், இளைய தலைமுறையினர் வாக்களிக்க ஆர்வமாக வருவது ஒரு நல்ல சமீட்சையை காட்டுகிறது என நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார். எனக்கு எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் இருக்கின்றனர் என்றார். 59 ஆண்டுகளுக்கு பின் குடும்பமாக வந்து மக்கள் வாக்களிக்கின்றனர் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். வாக்குப்பதிவு 2 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும் என்றார். வேலூர் லாலாப்பேட்டை வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு இயந்திரம் கீழே விழுந்து சேதமானது. மாற்று இயந்திரம் மூலம் வாக்குப்பதிவு நடக்கிறது. 2 மணி நேரம் வாக்குப்பதிவை அதிகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் கோரிக்கை வைத்துள்ளது போல நாங்களும் அதே கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் என சீமான் தெரிவித்துள்ளார். காரைக்குடி கம்பன் பள்ளியில் சீமான் வாக்குப்பதிவை பார்வையிடும்போது அங்கு வந்த தவேக வேட்பாளர் டாக்டர் பிரபுவை கட்டித் தழுவி அரவணைத்தார். நாங்குநேரி பெரும்பத்து வாக்குச்சாவடியில் பொதுமக்களின் தேர்தல் புறக்கணிப்பை தாண்டி ஷீலா என்ற இளம்பெண் ஓட்டு போட்டார். இதனால் கிராம மக்கள் அவரை முற்றுகையிட்டு தகராறு செய்த நிலையில் போலீசார் அப்பெண்ணை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். மேற்குவங்க அரசை வெளியேற்ற அம்மாநில மக்கள் முடிவு செய்துவிட்டதாக பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் போது பேசினார். தமிழ் மண்ணில் மதவாத வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை இன்று மக்கள் தீர்ப்பாக எழுதியுள்ளனர். திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெல்லும் என விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் தேர்தல் கமிஷனின் கண்ணில் மண்ணை தூவி அராஜகம் நடக்கிறது. தேர்தல் பரபரப்பிலும் கோல்டு காயின், சில்வர் காயின் என கொடுத்து திமுக டிராமா பண்ணுகிறது என கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டாம்பூச்சிகளை கண்டும் புதிய விட்டிற் பூச்சிகளை பார்த்தும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஏமாற வேண்டாம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவுரை கூறியுள்ளார். தேர்தல் களம் மிகவும் சூடாக இருக்கிறது, வெயிலும் அதிகமாக இருப்பதாக அழகிரி தெரிவித்தார். தேர்தல் முடிவுகளும் எப்படி இருக்கும் என்றும் தெரியவில்லை என்றார்.
நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் ஓட்டுப்பதிவு தொடங்கி 4 மணி நேரமாகியும் வாக்காளர்கள் யாரும் ஓட்டளிக்க வரவில்லை. இதனால் வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. சமீபத்தில் நடந்த இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். தமிழகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்று சிந்தித்து ஓட்டளியுங்கள் என வாக்குப்பதிவுக்கு பின் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தவறாது ஓட்டளியுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நீங்கள் போடப்போவது ஓட்டல்ல, தமிழகத்தை காக்க நீங்கள் ஏந்தும் கேடையும் அரசியலமைப்பின் உயர்ந்த விழுமியங்களை பாதுகாக்கும் வகையில் உங்களின் ஓட்டு அமையட்டும் என்றார். ஓட்டு போடுவதற்கு சொந்த ஊர் செல்ல முயன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் பஸ்கள் இல்லாமல் தவிப்பதாக தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். பேருந்து நிலையங்களில் காத்திருக்கும் மக்களுக்கு உடனே பஸ் வசதி செய்து தர வேண்டும் என கேட்டுள்ளார். திருச்சியில் 9 தொகுதிகளிலும் திமுக தான் ஜெயிக்கும். டெல்டா பகுதியில் உதயசூரியனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். மக்களுடைய ஆதரவு ஸ்டாலினுக்குத்தான். மீண்டும் திமுக வெற்றி பெறும் என திருச்சி தில்லை நகரில் ஓட்டு போட்ட அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். வெயில் அதிகமாக இருப்பதால் பெரியவர்கள் ஓட்டளிக்க குடையெடுத்து வாருங்கள். ஜனநாயக முறைப்படி மற்றும் மனசாட்சிப்படி ஓட்டளியுங்கள் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது மனைவி துர்கா, உதயநிதி, இன்பநிதியுடன் சென்று முதல்வர் ஸ்டாலின் ஓட்டளித்தார். ஆட்சியின் சாதனைக்கு முதல்வர் ஸ்டாலினுடைய நல்லாட்சிக்கும் மதிப்பெண் போடுகின்ற நாள் இன்று. அவரின் ஆட்சிக்கும் மக்களின் ஆதரவும் எழுச்சியும் இருக்கிறது என கடலூரில் குடும்பத்துடன் சென்று ஓட்டு போட்ட அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார். சேலம் சிலுவம்பாளையம் ஓட்டுச்சாவடியில் மனைவி, மகனுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட்டார். 100% நம்பிக்கை உள்ளது, வெற்றி உறுதி என்றார். சென்னை நீலாங்கரையில் உள்ள ஓட்டுச்சாவடியில் தாவேக தலைவர் விஜய் ஓட்டளித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். ஓட்டுச்சாவடி முன் விஜயை காண தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நீலாங்கரையில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டார் சீமான். ஜனநாயக நாட்டில் நமக்கு இருக்கும் கடைசி வலிமையும் கருவியும் ஓட்டுதான். அதனை நாம் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்றார். மதுரை மத்திய தொகுதியில் என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சி தனது மனைவி குஷ்பு மற்றும் மகள்களுடன் மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ சைத்தன்ய பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டளித்தார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விருகம்பாக்கம் ஓட்டுச்சாவடியில் ஓட்டு செலுத்தி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். யாருக்கு ஓட்டளித்தோம் என்பதை பொதுவெளியில் தெரிவிப்பதும் ஓட்டுப்பதிவை வீடியோ எடுத்து வெளியிடுவதும் தண்டனைக்குரிய குற்றம் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் இளைஞர்களும் பெண்களும் பெருமளவில் திரண்டு சாதனை அளவிலான ஓட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடைமுறை விதிகளை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது மே 1 முதல் அமலுக்கு வருகிறது. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவ விழாவுக்கான பந்தக்கால் நடப்பட்டது. பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மே 27ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. சென்னை ஈசிஆர் சாலை பனையூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் மனைவியுடன் வந்து முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் வாக்களித்தார். சென்னையில் வசிக்கும் வெளியூர் மக்கள் சொந்த ஊர்களுக்கு ஓட்டு போடுவதற்காக படையெடுத்து சென்றனர். தங்களது 2 வீலர்களை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங் செய்துவிட்டு புறப்பட்டு சென்றனர். பஸ் ஸ்டாண்ட் பார்க்கிங் 2 வீலர் ஷோரூம் போல் காட்சியளிக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார். வாக்குச்சாவடிக்குள் போலீசார் நுழையக்கூடாது என டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். விதிமுறைகளை காவலர்கள் கண்டிப்பாக பின்பற்ற எஸ்பிக்கள் கமிஷனர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் அனுமதி இருந்தால் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என்றார். திருப்பூர் மாவட்டத்தில் 1 மணி நிலவரப்படி 62.97% வாக்குகள் பதிவானது. நாமக்கலில் 62.51%, ஈரோட்டில் 61.79 வாக்குகள் பதிவாகின. தொடர்ந்து ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தேனி கம்பம் நகராட்சியில் உள்ள உத்தமபுரம் வாக்குச்சாவடியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து முதியோர்கள், பெண்கள் உட்பட ஏராளமான வாக்காளர்கள் வாக்களித்தனர். சட்டசபை தேர்தலால் சென்னையில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டுள்ளன. சென்னையில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர் சென்றதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சாலை விபத்தில் 11 பேர் பலியாகியுள்ளனர். பைசோத் பகுதியில் லாரி ஒன்று பிரேக் பிடிக்காமல் மற்ற வாகனங்கள் மீது மோதியதால் விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. விசாரணை நடக்கிறது. வாக்குக்கு திமுகவினர் டோக்கன் கொடுப்பதாக குற்றம் சாட்டி சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு 1000 விளக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் வளர்மதியின் கணவர் மறியல் செய்தார். நடிகர் அஜித்குமார் நோ நீட் டு சேஞ்ச் என்று எதுவும் கூறவில்லை என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கமளித்துள்ளார்.
ஒரு செய்தியாளர் அஜித்திடம் மைக்கை நீட்டி தமிழகத்தில் மாற்றம் தேவையா என கேட்டார். அஜித்துக்கு பேட்டி தர விருப்பமில்லை, இந்த இடத்தில் பேட்டி தேவையில்லை என்பதைத்தான் நோ நீட் என கூறியதாக சுரேஷ் சந்திரா தெரிவித்தார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை உடனே மூட வேண்டும், குடிமக்களை குடிகார மக்கள் ஆக்கியது போதும் என நடிகர் சிவகுமார் கூறினார். தன் குடும்பத்துக்கு மட்டும் சொத்துக்களை கோடி கோடியாக குவிக்காமல் கடைக்கோடி மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தில் வாக்குப்பதிவு செயல்முறை மிக மந்தமாக நடக்கிறது. இது நீண்ட வரிசைகளில் காத்திருக்கும் வாக்காளர்களுக்கு சோர்வை ஏற்படுத்துவதோடு வாக்குப்பதிவு விகிதத்தையும் பாதிக்கக்கூடும் என எக்ஸ் டிஜிபி ரவி கருத்து தெரிவித்துள்ளார். கோவை அரசு கலைக்கல்லூரி ஓட்டுச்சாவடியில் பாரம்பரிய உடையில் டீனா என்ற ரோபோ பூ மிட்டாய்களை வழங்கி வாக்காளர்களை வரவேற்றது. ரோபோவை பார்த்த வாக்காளர்கள் உற்சாகமடைந்தனர். பாளையங்கோட்டையில் ரோஸ்மேரி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஓட்டுச்சாவடியில் இவிஎம் மெஷின் திடீரென பழுதானதால் ஓட்டுப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. சென்னை திருவான்மியூரில் உள்ள ஓட்டுச்சாவடியில் நடிகர் அஜித் ஓட்டு போட்டார். ஓட்டுப்பதிவு துவங்குவதற்கு முன்பே ஓட்டுச்சாவடிக்கு வந்த அஜித் முதல் நபராக தனது ஓட்டை பதிவு செய்தார். மயிலாடுதுறை பொறையார் பகுதி வாக்குச்சாவடியில் முன் விரோதம் காரணமாக போலீஸ் ஏட்டு விக்னேஷை அங்கு வந்த காட்டுச்சேரியைச் சேர்ந்த பிரபாகரன் சரமாரியாக குத்தியுள்ளார். கழுத்து, கைகள் என 3 இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் விக்னேஷ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். போலீஸ் விசாரணை நடக்கிறது. தற்போது புதிய படங்கள் ரிலீஸ் ஆகி 4 வாரங்களுக்கு பிறகு ஓடிடியில் வெளியாகிறது. இதனை 8 வாரங்களாக மாற்ற வேண்டும் என விநியோகஸ்தர்கள் தியேட்டர் சங்கத்தின் கூட்டுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டது. இதுபற்றி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மே 10 பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இதற்காக தென்னிந்திய அளவில் தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து கூட்டுக்குழுவை அமைத்துள்ளது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் தற்போது அட்லி இயக்கத்தில் ராகா படத்தில் நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பு மும்பையில் நடப்பதால் அங்கு தங்குவதற்கு வசதியாக ஜூஹு பீச் பகுதியில் கடலை பார்த்தபடி உள்ள 5 பெட்ரூம் 4 கார் பார்க்கிங்குடன் கூடிய அபார்ட்மெண்ட்டை மாதம் 16 லட்சம் ரூபாய் வாடகைக்கு 3 ஆண்டுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளாராம். மேலும் கதாபாத்திரத்தில் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் தனது கனவு இல்லத்தை கட்டி வருகிறார். 3600 சதுர அடியில் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கட்டி வருகிறாராம். நடிகர் தனுஷ் கடைசியாக இட்லி கடை படத்தை இயக்கினார். அவர் நடித்த கர படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகிறது. அடுத்தடுத்து அவர் கமிட் ஆகியுள்ள படங்களுக்கு இடையே நடிகை மிருனால் தாக்கூரை முதன்மை கதாபாத்திரத்தில் வைத்து புதிய படத்தை தயாரித்து இயக்க உள்ளாராம். 60-70 காலகட்டத்தில் பீரியட் படமாக உருவாகும் இப்படம் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார் மிருனால். ஏற்கனவே தனுஷ் மிருனால் இடையே காதல் கிசுகிசு பரவியது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் நடிகர் ரிதேஷ் தேஷ்முக் தற்பொழுது மராத்தியில் ராஜா சிவாஜி என்ற படத்தை இயக்கி நடித்துள்ளார். இதில் இவரது மனைவி ஜெனிலியா, அபிஷேக் பச்சன், சஞ்சய் தத், வித்யா பாலனும் நடித்துள்ளனர். இவர்களுடன் இளம் வயது சிவாஜி கதாபாத்திரத்தில் ரிதேஷ் ஜெனிலியாவின் இளைய மகன் ராகில் நடித்துள்ளார். இதன் மூலம் அப்பாவின் முதல் இயக்கத்தில் தனது நடிப்பு பயணத்தை துவங்கியுள்ளார் இந்த நட்சத்திர வாரிசு. பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்க்கையை வைத்து ஐயா என்ற படம் உருவாவதாக கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. சேரன் இயக்க ஆரி அர்ஜுனன் நடிப்பதாக இருந்தது. இதுவரை படப்பிடிப்பு துவங்கவில்லை. சமீபத்திய பேட்டி ஒன்றில் இந்த படத்தை விட்டுவிட்டு அடுத்த பட வேலையை துவங்கப் போகிறேன் என சேரன் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக அப்பா ராமதாஸ், மகன் அன்புமணி பிரிந்ததுதான் இதற்கு காரணம் என்கிறார்கள்.